செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 200 பேர் 20 கோடி கேம் விளையாண்டுருக்காங்க. அதோட மதிப்புப்படி 50% அவங்க வின் பண்ணாங்கன்னா கூட 33,000 கோடி இருந்திருக்கு. விளையாடுறதுல வந்து அவங்க நேர்மையாக பண்ணாங்கன்னா ஓகே. ஆனால் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே வந்து டோட்டல் மிஸ்டேக் வருது. அதாவது 11 பேருக்கு ஒவ்வொரு கோடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 11 கோடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே மேக்ஸிமம் போயிடும். அவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற போது பப்ளிக்கோட மணி போகுது. செயலியே சூதாட்டம் தான், அதிலும் மோசடியா என அதிர வைத்துள்ளது Dream11 செயலி குறித்து புகார்தாரர் பேசிய விஷயங்கள். கிரிக்கெட்டை மையப்படுத்திய சூதாட்ட செயலியான Dream11 செயலிக்கு அறிமுகமே தேவையில்லைதான். சுமார் 20 கோடி சப்ஸ்கிரைபர்களை கொண்ட Dream11 செயலி மீது எழுந்திருக்கும் மோசடி புகார்தான் தற்போதைக்கு கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. Dream11 செயலிக்குள் நுழையும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்த 11 கிரிக்கெட் வீரர்களை தேர்வு செய்து பணம் கட்ட வேண்டும். அன்றைய போட்டியில் பயனர்கள் தேர்வு செய்த வீரர்கள் எடுக்கும் ரன், கேட்ச், விக்கெட் போன்றவற்றுக்கு ஏற்ப ஸ்கோர் வழங்கப்பட்டு கடைசியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணம் பரிசாக வழங்கப்படும். வெறும் 20 ரூபாயில் ஆரம்பித்து லட்சக்கணக்கான ரூபாய் வரை Dream11 செயலியில் செலுத்தலாம் என்ற நிலையில் பயனர்கள் தேர்வு செய்யும் வீரர்கள் மோசமாக விளையாடினால் கட்டிய பணத்தில் கால்வாசி கூட கைக்கு மிஞ்சாது. இது ஒருபுறம் இருக்க, Dream11 செயலியே வாடிக்கையாளர்களை இழுக்க டெக்னிக்கான மோசடியை அரங்கேற்றி வருவதாக விருதுநகரைச் சேர்ந்தவர் மதுரை ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். போட்டி நடக்கும்போது 1-2 பேர் உண்மையான பயனர்களாக இருந்தால் முக்கால்வாசி பேர் Dream11 நிறுவனத்தின் ஆட்கள்தான் விளையாடுகிறார்கள் என்ற அவர், சொந்த ஆட்களுக்கே பரிசு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து ஆசையை தூண்டி மீண்டும் மீண்டும் விளையாட ஆசை காட்டி மோசம் செய்வதாக கூறினார். கேம் வந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணி விளையாடுறது மாதிரி ஒரு ஆப். அது குறைஞ்சது 2 பேர் விளையாடுறது, அதிகம் 1,66,00,000 பேர் வரைக்கும் விளையாடுறாங்க. அதில் 20 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போ 4 பேர் விளையாடுற கேமில் 2 பேரோ 3 பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ 2 பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க. கம்பெனி ஆட்கள் Dream11 செயலியில் பணத்தை இழந்து வெறுத்து போய் நிறைய பேர் வெளியேறி வரும் நிலையில் அந்த பயனர்களை மீண்டும் உள்ளே இழுக்க அதிக பரிசு தொகை வென்றது போல காட்டி Dream11 செயலி புதிய மோசடியை அரங்கேற்றி வருவதாக தெரிவித்த அவர், Dream11 செயலியில் அதிக பரிசு தொகை வென்று லட்சம் லட்சமாக வாங்கும் நபர்களில் பெரும்பாலானோர் அந்த நிறுவனத்தின் ஆட்களே தான் எனவும், இதற்காக போதிய ஆதாரங்கள் கூட தன்னிடம் இருக்கிறது எனவும் கூறினார். ஜாக்கி புச்சுங்கிறவர் ஒரே நாளில் 16,000 விளையாட்டு விளையாடிருக்காரு. அது மாதிரி நான் ஒரு 200 லிஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த 200 பேர் 20 கோடி கேம் விளையாண்டுருக்காங்க. அதோட மதிப்புப்படி 50% அவங்க வின் பண்ணாங்கன்னா கூட 33,000 கோடி இருந்திருக்கும். பரிசு தொகை வென்றவர்களை பார்த்த பேராசையில் சாதாரணமானவர்களும் Dream11 செயலியை தேடிச் செல்வது அதிகரிப்பதற்கு இது மாதிரியான மோசடிதான் காரணம் எனவும் கூறப்படுகிறது. அத்தோடு சாதாரணமாக ஆன்லைன் செயலியில் பணம் சம்பாதிக்கும் போது குறிப்பிட்ட தொகை வரியாக பிடித்தம் செய்யப்படும் என்ற நிலையில் பயனர்கள் போல Dream11 பெட்டிங் செயலியில் பணம் சம்பாதிக்கும் நபர்கள் எல்லாம் வரி செலுத்துகிறார்களா, பிடித்தம் செய்யப்படுகிறதா என்ற சந்தேகத்தையும் கிளப்பி உள்ளார். 10,000 ரூபாய்க்கு மேலே ஜெயிச்சா டிடிஎஸ் பிடிக்கணும். 30% அது கவர்மெண்ட் பிடிச்சி வச்சுக்குவாங்க. அது 1 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ இவங்க இந்த 33,000 கோடி சொல்கிறேன்ல, அது கவர்மெண்ட்டு அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது இருக்கான்னு செக் பண்ணணும். என்னதான் Dream11 பெட்டிங் செயலிக்கு கிரிக்கெட் வீரர்களும் நட்சத்திரங்களும் வரிந்து கட்டி கொண்டு விளம்பரம் செய்தாலும் பணத்தை இழந்தவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் பயனர்களை மீண்டும் மீண்டும் ஆசையை காட்டி தங்கள் பக்கம் இழுக்க Dream11 செயலி இப்படி ஒரு மோசடியை அரங்கேற்றி வருவதாக புகாரில் கூறப்பட்டுள்ள நிலையில் முறையாக விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.